செம்மணி சிந்துபாத் அகழ்வு நடவடிக்கை இன்றைய நாள்ல 2ஆம் கட்டத்தினுடைய 10வது நாள் நிறைவு பெற்றிருக்கு. இந்த அகழ்வு இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கு. இன்றும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கு. இதுவரையில ஒட்டுமொத்தமா 45 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதுல 43 முழுமையா அகழ்ந்து வெளியில் எடுக்கப்பட்டிருக்கு. இதுல இன்றைய நாள்ல எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் சில விஷயங்கள் தொடர்பாக இன்று பேசப்படுது. இதுல ஒரு பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமாக இன்று எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டினுடைய சிறுவர்கள் எலும்புக்கூடு அப்படின்னு சொல்லி பிரித்தெடுக்கும் போது சிறுவர் ஒருவருடைய அந்த உடல் எலும்புக்கூட்டுக்கு பக்கத்துல ஏராளமான ஆணிகள், இப்ப நாங்க சுவர்ல அடிக்கிற ஆணிகள் இருக்குதானே, இந்த ஆணிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஆணிகள் எப்படி உள்ள வந்தது, அதுவும் ஒன்று ரெண்டல்ல, நிறைய இதுல இருக்கு. இந்த அகழ்வின் போது எல்லாமே இன்றைய நாள்ல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல செய்திகள்ல பார்த்தேன், இந்த ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய உடல்கள்ல அடிக்கப்பட்ட அடையாளங்கள் எலும்புக்கூடுகள்ல இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா அங்கிருந்து இருக்கிற செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட அளவுல பார்த்தா இன்னும் அந்த அளவு அதை உறுதிப்படுத்தல. ஆனா அந்த உடல் எலும்புக்கூடுகளுக்கு பக்கத்துல ஆணிகள் இருந்தது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க, அதை அடையாளம் காண்டிருக்காங்க. இது ஒரு பரபரப்பான விஷயமாகவும் சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுகின்ற ஒரு புகைப்படமாகவும் இந்த புகைப்படம் இன்றைய நாள்ல மாறி இருக்கு. இது செம்மணி பற்றிய இன்று வந்திருக்கிற தகவலின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட செய்தி. கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது நேற்றைய நாள் இரவு மிகப்பெரிய அளவிலான ஒரு தேடுதல் நடவடிக்கை நாட்டில் இடம்பெற்றது. மிக பெரிய அளவான தேடுதல் நடவடிக்கை. ஒரு இரவுல, அந்த இரவுல மட்டும், நேற்றைய இரவுல மட்டும் 300 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா பாருங்க. இந்த சம்பவம் கந்தானை, யாயல, வத்தல, ராகம பிரதேசங்கள்ல இடம்பெற்றிருக்கு. போலீசார், இராணுவத்தினர், அதிரடிப்படையினர் சேர்ந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை அல்லது சோதனை நடவடிக்கைகள்ல ஈடுபட்ட நிலையில இந்த 300 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 300 பேரும் யார் அப்படின்னு சொன்னா, போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவங்க, சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தவங்க, பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரியான குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்க ஒரே நாளிலேயே கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த பிரதேசங்கள்ல இவ்வளவு அதாவது சோதனை நடவடிக்கையின் போதும். எனவே பாருங்க, நாட்டில் எவ்வளவு பெரிய அளவான போதைப் பொருள் சம்பந்தமான குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்றத பாருங்க. இனி வருகின்ற நாட்கள்ல நாட்டின் எல்லா இடங்கள்லையும் இதே மாதிரியான சோதனை நடவடிக்கைகளை ஏற்படுத்துறதுக்கு இப்பொழுது ஒழுங்குகள் செய்யப்படுது. இதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய அளவான கைது, ஒரே நாள்ல கைது செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இன்றைய நாள்ல பார்க்கப்பட்டிருக்கு. நுட்பமான முறையில பல மோசடிகள்ல ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதாவது இவர் என்ன முறையில இந்த மோசடியை செஞ்சிருக்காருன்னு சொன்னா, இப்போ வந்து ஆன்லைன்ல ஏதாவது பொருட்களை நாங்க ஆர்டர் பண்ணி வாங்குறோம். ஆர்டர் பண்ண உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு அக்கௌண்ட் நம்பரை நமக்கு அனுப்புவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த காசை போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதற்கு போட்டது போல அந்த ரிசீட்டை எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க அனுப்புவோம். இந்த மாதிரி ரிசீட்டுகளை, போலியான ரிசீட்டுகளை தயாரித்து மிகப்பெரிய அளவான மோசடிகளை இவர் செஞ்சிருக்காரு. அதாவது முதல்ல ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது, ரிசீட்டை வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா, காசு ஒரு 15,000 சொன்னா காசு போட்ட உடனே அந்த போலியான ரிசீட்டை அவங்களோட அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு போலியான ரிசீட் தயாரிச்சு அந்த அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றது. ஓகே, அவங்களும் காசு வந்துட்டு அப்படின்ற மாதிரி செக் பண்றாம அவங்க இந்த பொருட்களை அனுப்புவாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல இவர் மோசடி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு அரசியல்வாதியினுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லும் அடையாளம் காட்டப்பட்டிருக்காரு. இவரு ஒரு இடத்துல போயிட்டு செஞ்சிருக்காரு, ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்காரு. இது 85,000 பெறுமதியான நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டிக்கான காசு வந்து பேங்க்ல நான் டிபாசிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேங்க்ல டிபாசிட் பண்ணிட்டு இதே மாதிரியான போலியான இந்த பேங்க் ஸ்லிப்பை வந்து அனுப்பியிருக்காரு. அங்க செக் பண்ணும்போது காசு வரல. எனவே இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, இந்த நாய்க்குட்டியை வித்தவர் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் இவர் வந்து முறைப்பாடு செஞ்சிருக்காரு. இவர் முறைப்பாடு செஞ்சது பிறகு, அதாவது சைபர் கிரைம்ல போய் முறைப்பாடு செஞ்சது, சைபர் கிரைமுடைய தொழில்நுட்பம் மூலமா இவரை விசாரிச்சு இவரை தேடி இருக்காங்க. இவர் வந்து ஒரு இறைச்சி கடையில 31,000 ரூபாவுக்கு இறைச்சி வாங்கியிருக்காரு. இதே மாதிரி நான் ஆன்லைன்ல காசு மாத்துறேன்னு இந்த ஆன்லைன் மாத்திரம்னு ஒரு ரிசீட் வரும் ஆன்லைன்லயே, அந்த மாதிரி போலியான ரிசீட்டையும் அவங்களுக்கு காட்டி 31,000 ரூபாய்க்கு இறைச்சி வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் ரூபாவுக்கு கேக் வகைகள் வாங்கியிருக்காரு. இந்த கேக் கடைகள்ல வந்து கேக் வாங்கியிருக்காரு. அதாவது இப்போ இன்னொரு கடையில ஒரு கேக் வாங்குறது, இந்த கடையில வாங்குறது, ஒவ்வொரு கடைகளுக்கு இருக்குதானே, இந்த கடைகள்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த தேடுதலின் போது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில இந்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு போனார் தானே, அவர் முறைப்பாடு செஞ்ச முறைப்பாட்டின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்படும் போது அவற்றை வீட்டினுடைய ஃப்ரிட்ஜில் வந்து பல வகையான கேக்குகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இவர் வாங்கி 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 ஃப்ரிட்ஜில் வச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு நுட்பமான முறையில, வித்தியாசமான முறையில மோசடி செஞ்ச ஒருவர் இலங்கையில
கைது செய்யப்பட்டிருக்காரு. போலீஸ் திணைக்களத்தால ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அதாவது இப்ப சீட் பெல்ட் அணிகிற ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு தானே, அதாவது ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டம் தொடர்பான பல பிழையான செய்திகள் மக்கள் மத்தியில ஊடகங்களாலும் சமூக வலைதளங்களாலும் பரப்பப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு போலீஸ் திணைக்களம் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இது புதிய சட்டம் இல்ல. அதாவது நேற்று இன்றைக்கு அமுல்படுத்தப்பட்ட சட்டம் இல்ல. இது 2011ஆம் ஆண்டே பயணிகள் பேருந்து சாரதிகள் சீட் பெல்ட் அணியணும் அப்படின்ற கட்டாயப்படுத்தி ஒரு வர்த்தமானியை வெளியிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா யாரும் அதை நடைமுறைப்படுத்தல. ஆனா அதே சட்டத்தை தான் இப்ப நடைமுறைப்படுத்திருக்காங்க ஒழிய புதுசா இந்த சட்டம் கொண்டு வரப்படல. நிறைய ஊடகங்கள் இது புது சட்டம் அப்படின்னு சொல்லி செய்திகள்ல பார்க்க கிடைச்சது. சமூக வலைத்தளங்களும் இதை பரப்புறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு தவறான செய்தி பரப்பப்படுது. நீண்ட நேரம் சாரதிகள் யாழ்ப்பாணத்துக்கு போறாங்க. 6 மணி நேரம் 5 மணி நேரம் யாழ்ப்பாணம் போறாங்க. எப்படி அவ்வளவு நேரம் சீட் பெல்ட் போட்டுக்கொண்டு இருக்க முடியும், அந்த பேருந்தை ஓட்ட முடியும் அப்படின்ற மூச்சு எடுக்க முடியாது, கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கூட பரப்பப்படுது. ஆனா ஒரு பேருந்து ஓட்டுநர் 4 மணித்தியாலத்துக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் ஓய்வெடுக்கணும். இது சட்டம். இதுதான் நடைமுறை. இது இருக்கும்போது அந்த அளவு பிரச்சனை வராது. இது நீண்ட தூரம் அப்படியே 6-7 மணி நேரம் இருந்து போறது அப்படின்றது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதே கூட இங்க யாரும் பின்பற்றது இல்லை. அதனால பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம். இது ஏற்கனவே இருக்கிற சட்டம். இந்த விஷயத்துல தொடர்ச்சியாக இல்லை. 4 மணி நேரத்துக்கு பிறகு சாரதிகள் ஓய்வுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் ஓய்வுக்கு பிறகுதான் வாகனம் எடுக்கணும், அதாவது பஸ் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயம் இந்த நாள்ல பார்க்கக்கூடியதா இருந்தது. அதோட மிக மிக பயங்கரமான இன்னொரு விஷயம் டெங்கு. இப்ப டெங்கு காய்ச்சல் மிகப்பெரிய அளவுல இருக்கு. இலங்கையில இந்த சுற்றுப்புறல் சூழலை கண்காணிக்கிறதுக்கு டெங்கு ஒழிப்பு அந்த பிரிவால பல இடங்களை சோதனை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 19,000 இடங்களை சோதனை செஞ்சிருக்காங்க. இதுல 5,000க்கும் அதிகமான இடங்கள்ல டெங்கு நோய் அல்லது டெங்கு நுளம்பு பரவுறதுக்கான அடையாளங்கள் இருக்கு, ஆபத்துக்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. இதனை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருதுன்னு சொல்லப்படுது. அதுலயும் 500க்கும் அதிகமான இடங்கள் மிக ஆபத்தான இடங்கள் அப்படின்னு சொல்லி அடையாளம் காணப்பட்டிருக்கு. இது எல்லாமே இப்பொழுது பரிசோதிக்கப்பட்டிருக்கு. இந்த 2-3 நாட்கள்ல இந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நாடு முழுவதும் உள்ள எல்லா இடங்கள்லையும் இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே கவனமா இருங்க. உங்களுடைய சுற்றுப்புற சூழலை சுத்தமா வச்சுக் கொள்ளுங்க. டெங்கு நோய் அப்படின்றது மிகப்பெரிய அளவான பாரிய அளவான நோயாக இப்பொழுது தொடர்ச்சியா மக்கள் மத்தியில இருக்கு. அதோட மக்கள் மிக அவதானமா இருந்து இதை இல்லாம பண்ணணும். மக்களுடைய உதவியும் இதுக்கு தேவை அப்படின்றதையும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. நம்ம இந்த விஷயம் தான் இன்றைய நாள்ல அதிகமா பார்க்கப்பட்ட செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.